மன்னிக்க தயை பெருத்த மகத்துவம் நிறைந்த தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். துதிக்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் நாம் மன்னிப்பு கேட்கிறோமோ உடனடியாக நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்றும் நாம் விரும்புகிறோம். ஆனால் நமக்கு விரோதமாக தவறோ குற்றமோ செய்தவர்களை மன்னிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுதும் நாம் உடனடியாக மன்னிக்க ஆயத்தமாய் இல்லை. அந்த உணர்வோடு நாம் இராமல் எப்பொழுதும் பிறரை மன்னிக்க மனப்பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளில் அதற்காக காத்திருந்து ஜெபிக்கலாம். நம்முடைய குற்றங்களும் மீறுதல்களும் மன்னிக்கப்படுவதற்கு நாம் பிறருடைய குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த மன்னிக்கும் சுபாவத்தையும் நல்ல அன்புள்ள இருதயத்தையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, பூமியிலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் பூமியிலே பெற வேண்டும். பூமியை விட்டு நாம் கடந்து சென்ற பின்பு நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் பெற முடியாது. ஆகவே நம்மை பூமியிலே மன்னிக்க வல்ல, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வல்ல நல்ல தேவனை துதித்து உயர்த்துவோம்.